வரைக்கும் நான் எச்சரிக்கை விடுகிறேன். என்னுடன் மோதி பார்க்காதீர்கள். நான் ஆணையிட்டால் உங்கள் நாடுகளிலே இது ஈரோடு கிடையாது, இது விக்கிரவாண்டி. கண் அசைச்சா போதும். நான் ஆணையிட்டால் என் தம்பிகளுக்கு லேசாக சிக்னல் காட்டினால் பதிகள காணொலிய நான் ஆணையிட்டால் தம்பிகளுக்கு சிக்னல் கொடுத்தால் போதும். அதோட கட் பண்ணிக்கிட்டாரு. அதன் பிறகு அவர் சொல்ல வந்ததை நாம சொல்றோம். எந்த ஜாதியும் இங்க உயிரோட வாழ முடியாது. இந்த மண் எங்களுக்கான பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி சொந்தங்களுக்கான மண். இப்படி அந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் மேடையில் ஒரு 4 சுவற்றுக்கு உள்ளே பேச வேண்டிய இதுகளை பேசியிருக்காரு அன்புமணி ராமதாஸ். இது யாருக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை? யாரை இவர் சீண்டி பார்க்கிறார்? இப்படி மிரட்டல் விடுத்தே அரசியல் முழுவதும் தமிழகத்திலே அரசியல் பயணத்தை நடத்த முடியுமா என்று பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். நிகழ்ச்சியை பார்ப்போம். நேற்று விக்கிரவாண்டியில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க. முதல் முறையாக செலவழிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கையை விட்டு பணம் செலவழிச்சிருக்காங்க. அந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கிற என்டிஏ கூட்டணியினுடைய கூட்டம், சொந்த பந்தங்கள் எல்லாரையும் திரட்டி கொண்டு வந்து கூடியிருக்கிற அந்த கூட்டம், அதிலே தான் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறார். அவர் பேச்சை பொறுமையாக கேட்டு பாருங்கள். தேவையான விஷயங்களை நான் இங்கே சொல்லுகிறேன். அதாவது விழுப்புரம் மாவட்டம் தான் கல்வியிலே பின்தங்கி இருக்கிறதாம். விழுப்புரம் மாவட்டம் கல்வியிலே மிகவும் பின்தங்கி இருக்கிறது. கடைசி இடத்தில் இருக்கிறது. கடைசி 2-3 இடங்களில் இருக்கிறது. உங்களுக்கு தான் 20% இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு. அதுலேயும் 10.5%, அதுலேயும் 76 ஜாதிகளில் ஒரே ஒரு ஜாதிக்கு மட்டும் 10.5% எடுத்துக்கிட்டு போயிட்டீங்க. இன்னமும் கல்வியில் முன்னேறவில்லை என்றால் இதற்கு யார் காரணம்? நன்றாக படிக்காதது யாருடைய காரணம்? இளைஞர்கள் முழுவதும் இளைஞர்களை முழுமையாக ஒரு ஜாதிக்கு எதிராக திருப்பிவிட்டு இளைஞர்களை முழுமையாக தன்னுடைய கட்சிக்கு அடிமைகளாக பிடித்து வைத்துக் கொண்டு எந்த நேரம் பார்த்தாலும் நாடக காதல் அது இதுன்னு சொல்லி வெறியேற்றி கொண்டிருந்தார். எவன் போவான் பள்ளிக்கூடத்துக்கு, எவன் போவான் கல்லூரிக்கு. ஒரு கும்பல் இந்த டாக்டர் குடும்பம் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு, திண்டிவனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு தன்னுடைய இளைஞர்கள், சமுதாய இளைஞர்கள், அதாவது பெரும்பான்மையாக இருக்கிற சமுதாயம் எங்கள் சமுதாயம் சொல்றாரு. அப்ப பெரும்பான்மையாக இருக்கின்ற இவருடைய சமுதாயம் கல்வியிலே மிக மிக பின்தங்கி கடைசி இடத்திலே இருக்கிறது என்றால் யார் இதற்கு பொறுப்பேற்பது? தன்னுடைய சமுதாய இளைஞர்களை போய் படிங்கப்பா, உங்களுக்கு அரசியல் வேணாம், போங்க தொழில் கல்வி கத்துக்கிறங்கன்னு சொல்லாம நாடக காதல் பண்ற அவனை வெட்டு. திவ்யா இளவரசி காதல், இளவரசனை வெட்டி கொள்ளு, இப்படி தூண்டி விடுபவர்கள் யார்? ஜாதி ரீதியாக மாணவர்களை தூண்டிவிட்டு ஜாதி ரீதியாக இளைஞர்களை தயார்படுத்தி ஜாதி வெறியேற்றி வைத்துக் கொண்டிருந்தால் எப்படி அவங்க படிப்பாங்க? இவர் சொல்றாரு அன்புமணி ராமதாஸ், விழுப்புரம் மாவட்டம் கல்வியில் மிகவும் பின்தங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறாரே அன்புமணி ராமதாஸ். யார் காரணம்? இவங்க குடும்பம் தானே காரணம். பின்தங்கி இருப்பதற்கு காரணமே இவர்களுடைய குடும்பம் தானே. விழுப்புரம், திண்டிவனம் பகுதிகள் கல்வியிலே பின்தங்கி இருக்கின்றன என்றால், பெரும்பான்மை சமூகம் கல்வியிலே பின்தங்கி இருக்கிறது என்றால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யார்? இவர்கள் தானே. இன்னும் அடுத்த இடத்துல வர்றது பண்ருட்டி, சிதம்பரம், அதெல்லாம் அடுத்த இடத்துல வருது. கல்வியில் பின்தங்கிய இதில் இவங்களோட போட்டி இந்த 3 மாவட்டங்களுக்கு தான். எந்த மாவட்டங்களிலே இவர்களுடைய டாமினேஷன் அதிகம் இருக்கிறதோ, எந்த மாவட்டங்களிலே இவர்களுடைய கட்சியின் செல்வாக்கு அதிகம் இருக்கிறதோ அந்த மாவட்டங்கள் முழுவதும் கல்வியில் க்ளோஸ், கடைசி இடம். அப்படின்னா என்ன? இளைஞர்களை இவர்கள் ஜாதி சாயம் பூசி எந்த நேரமும் ஜாதி வெறியர்களாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த கல்வியில் பின்தங்கி இருக்கிறது.
சரி, அதற்கு அடுத்தபடி ஜாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி பேசினார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு யாருக்கு லாபம்? உங்களுக்கு தானே லாபம். யாருக்கு லாபம்? தனக்கு லாபம் என்பதற்காக இதை அவர் சொல்றார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும், அதனால் பயனடையக்கூடியது நாம தான். பாமக என்று உறுதியாக நம்பிக்கொண்டு தனக்கு என்ன தேவையோ, தனக்கு என்ன, தன்னுடைய கட்சிக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு என்ன தேவையோ அது தமிழகத்திற்கு மக்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணுங்க. அதிலும் மிக மிக வெக்கங்கெட்டதனமாக இந்த ஓபிஎஸ், டிடிவி இவர்கள் எல்லாம் போய் அந்த மேடையில் உட்கார்ந்துருக்காங்களே, டி நோட்டிபிகேஷன் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. இல்ல பிரமலை கள்ளர்கள், கொண்டையன்கோட்டை மறவர்கள் போன்ற மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீடை கொள்ளையடித்து கொண்டு போன, வழிப்பறி செய்த பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரே மேடையில் உங்களுக்கு என்னையா வேலை? அப்புறம் இந்த பக்கம் எடப்பாடியை பத்தி பேசுறது. இன்றைக்கு தான் நீங்க ஒன்னா மேடையில போய் இங்க ராமதாஸுக்காக, வன்னியருக்காக மேடையில பேசுறீங்கல்ல. மேடையில இந்த ஓ பன்னீர்செல்வம் அல்லது டிடிவி அதே மேடையில அன்புமணி ராமதாஸை வைத்துக்கொண்டு இப்படி அநியாயமாக வழிப்பறி செய்தது போல 10.5% இடஒதுக்கீடை நீங்கள் பறித்து கொண்டு போய்விட்டீர்கள் என்று பேசுவதற்கு உங்களுக்கு திராணி, யோக்கியதை, அருகதை இருக்கா? தைரியம் இருக்கா? நாங்கள் தான் பெரிய ஜாதி, ஆண்ட ஜாதி, தைரியமான ஜாதின்னு சொல்றீங்க. உண்மைதான், ஒத்துக்கொள்கிறோம். தைரியமா அந்த மேடையில பேசியிருப்போம்ல. விக்கிரவாண்டி மேடையில பேசிட்டு தப்பிச்சு வரணும்ல. பேசுறதுக்கு துணிச்சல் இல்லை, தைரியம் இல்லை. ஏதோ போய் ஒப்புக்கு போய் அங்க அந்த அரசியல் மேடையில் உட்கார்ந்து கொண்டு எந்த ஜாதி தலைவர், எந்த சமுதாய தலைவர் உங்களுடைய வயிற்றிலே அடித்தாரோ, டிஎன்சி நோட்டிபிகேஷன் அந்த கொண்டையங்கோட்டை மறவர்கள், பிரமலை கள்ளர்கள் போன்ற 75 ஜாதிகளுடைய மிக பிற்படுத்தப்பட்ட ஜாதியினுடைய வயிற்றிலே அடித்து அவர்களுக்கு வெறும் 7.5% இடஒதுக்கீடை மட்டும் விட்டுவிட்டு மீதியை வழிப்பறி செய்து கொண்டு போன ராமதாஸோடு ஒரே மேடையிலே அமர்ந்து இவர்கள் வாக்கு கேட்கலாமா? அதுங்க ராமதாஸுக்கு. ராமதாஸ் வந்தால் என்ன செய்வார்? இந்த 20ஐயும் அவர் எடுத்துட்டு போவார். உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. எந்த மக்களை பிரதிநிதிப்படுத்துவதாக சொல்லுகிறீர்களோ அந்த மக்களுக்கு அநியாயம் இழைத்த, அந்த மக்களுக்கு குற்றம் இழைத்த, அந்த மக்களுடைய வயிற்றிலே அடித்த ஒரு கட்சியினுடைய தலைவர் அவரோட போய் ஒன்னா உட்கார்ந்து வாக்கு கேட்பதற்கு இவர்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லை, மானம் இல்லை, ரோசம் இல்லை. அது போகட்டும். அதன் பிறகு ராமதாஸ் பையன் அன்புமணி ராமதாஸ் வெளிப்படையாக, மிக வெளிப்படையாக, நான் கண்ணசைத்தால் போதும் என் தம்பிகள் தாங்க மாட்டார்கள், பொறுக்க மாட்டார்கள். என்ன பண்ணுவாங்க? என்ன செய்வார்கள்? சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பார்களா? ஏதாவது சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பு பண்ணி வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு ஸ்டாலின் ஆட்சியை கலைக்க வேண்டும். ஸ்டாலின் ஆட்சியை கலைப்பதற்கு ஏதாவது வன்முறையை, திட்டமிட்ட வன்முறையை இவர்கள் தூண்டி விடுவார்கள். இந்த தேர்தலையே நிறுத்துவதற்கு சதி செய்வார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி, ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ். அதான் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. நான் தூண்டிவிட்டால், நான் என் தம்பிகளுக்கு கட்டளையிட்டால் யாரும் உயிரோடு இருக்க முடியாது என்பதுதான் அவர் சொல்ல வந்தது. அப்படின்னா என்ன? நான் கட்டளையிட்டால், என் தம்பிகளுக்கு நான் கட்டளையிட்டால், நான் சைகை செய்தால், ஒரு ஜஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணா போதும், இந்த ஏரியா தாங்காது. விக்கிரவாண்டி தீப்பற்றி எரியும், விழுப்புரம் தீப்பற்றி எரியும், திண்டிவனம் தீப்பற்றி எரியும், வன்முறை காடாகும் தமிழகம். எங்க ஆட்சி தான் மேல இருக்கு. உடனடியாக ஸ்டாலின் அரசை கலைப்போம். ஆகவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இன்னும் சில நாட்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் கூட வன்முறையை தூண்டி விடுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனிக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியால் செய்யக்கூடியது அது ஒன்றுதான். இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சி வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் ஒன்றை எண்ணி பார்க்க வேண்டும். நீங்க இங்க நிற்பது, நீங்க போய் தைரியமாக அங்கே வாக்காளரை, ஒரு வேட்பாளரை நிறுத்தி வாக்கு கேட்பதை நான்
மிக மிக வரவேற்கிறேன். அது என்ன பாமகவுடைய கோட்டை, சமுதாய கோட்டை. தகர்த்தெறிவேன் என்று சூளுரைத்து போயிருக்கின்ற நீங்க நேற்று வரை எங்க ஐயா ராமதாஸ், எங்க அண்ணன் அன்புமணி அப்படின்னு சொல்லி ஜாலரா அடிக்கிற பாரு, அதை நிறுத்திக்க. முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸை இனிமேலும் நாம் தமிழர் கட்சி சீமான் எப்படி அழைப்பார், எப்படியெல்லாம் அவருடைய கட்சி வாக்கு கேட்பதற்கு நெருக்குதல் வருகிறது என்பது அவருக்கு தெரியும். தகவல்கள் போயிருக்கிறது அவருக்கு தெரியும். எத்தனை இடத்திலே அவருடைய கட்சியினர், எத்தனை கிராமங்களிலே நாம் தமிழர் நுழைய முடியாமல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். இருந்தாலும் குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணொட்டலைங்கிற கதையாக மீண்டும் வந்து நீ பாமக ராமதாஸ் எங்க அப்பா, அன்புமணி எங்க அண்ணன், என்ன சொத்தை எழுதி கொடுக்க போறாரா அவனுக்கு எப்பா, இல்ல சொத்துல பாதியை பிரிச்சு கொடுக்க போறாரா என்று பேசினால் இவரை போல மானங்கிட்ட தமிழன் யாரும் கிடையாது. ஆகவே அடுத்ததாக விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலில் வன்முறையை தூண்டிவிடுவதற்கு ஒரு முத்தாய்ப்பாக பேசியிருக்கிற அன்புமணி ராமதாஸுடைய இந்த பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அமைச்சர்கள் வேலை பார்க்கிறார்கள் என்றால் திமுக தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுகிறது. அதை நேருக்கு நேராக ஜனநாயக ரீதியாக எதிர்கொள்ள வேண்டுமே தவிர கூட்டத்தை திரட்டு விட்டோம், கூட்டத்தை கூட்டி விட்டோம் என்பதற்காக வன்முறையை தூண்டும் விதமாக பேசினால், அதாவது எந்த நேரமும் வன்முறைக்கு தயாராக இருங்கள், தேர்தலை நிறுத்துவதற்கு தமிழகத்திலே 3 மாவட்டங்களிலே தீப்பற்ற வைப்பதற்கு, குடிசைகளை கொளுத்துவதற்கு தயாராக இருங்கள் என்ற சிக்னல் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கல்வியிலும் பொருளாதாரத்தில் மிக பின்தங்கிய மாவட்டமாக இருக்கிறதா விழுப்புரம். ஆமா, இருக்கிற குடிசைகள் ஆதி திராவிடர்களுடைய குடிசைகளை எல்லாம் கொளுத்தி அவர்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் நசுக்கி விட்டால் அந்த உழைக்கும் மக்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் மேலே வந்துவிடக்கூடாது என்று எப்பொழுது பார்த்தாலும் மிரட்டல், உருட்டல், அவருடைய குடிசைகளை கொளுத்தி கொண்டே இருந்தால் எப்படியா பொருளாதாரம் வளரணும்? அத்தனை சமூகமும் ஒற்றுமையாக பாடுபட்டு, ஒற்றுமையாக வேறுபாடுகளை மறந்து பாடுபட்டு தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சியில முன்னோக்கி போனால்தானே மாவட்டம் வளரும். உன்னுடைய கட்சி, உன்னுடைய இயக்கம் இருக்கின்ற வரை இந்த 3 மாவட்டத்துக்கும் சாபக்கேடுதான். ஒருபோதும் பொருளாதாரத்திலும் கல்வி வேலை வாய்ப்பிலும் அவர்கள் முன்னேறவே முடியாது. கடைசி இடத்தில் தான் இருப்பார்கள். ஏனென்றால் சாபக்கேடாக வாய்த்திருக்கிறது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி. அதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருவாரியான மக்கள் இவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு மீண்டும் ஒரு காணொளியில சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.